செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பெருங்கடத்தூர், வண்டலூர், சேலையூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், முடிச்சூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலுடன் கூடிய மழை பெய்தது. சோழவரம், மீஞ்சூர், பழவேற்காடு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் திருவெண்ணைநல்லூர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. பலத்த சூறைக்காற்றால் மரம் முறிந்து விழுந்ததில் காயமடைந்த பள்ளி மாணவன் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலியனூர், சாலாமேடு, பில்லூர், தலவானூர், முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் தூறல் மழை பெய்தது. இதனால் நகரில் ஆங்காங்கே வைக்கப்பட்ட பேனர்கள் சரிந்து விழுந்ததால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 10 நாட்களுக்கு பின்னர் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒண்டிக்கடை, பேருந்து நிலையம், செங்காடு, மஞ்சக்குட்டை, வாழவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் மலைப்பாதையில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இடைவிடாது பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளமென தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தஞ்சை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கரந்தை, வல்லம், ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.